ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். ரோபோட்டிக் ஆர்ம் ஆக்டிவிட்டி. இதுக்கு தேவையான திங்ஸ் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ், டூத் பிக், அப்புறம் கூல்ட்ரிங்க் பாட்டிலோட கேப்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த கூல்ட்ரிங்க் பாட்டிலோட கேப்ஸை சென்டரில் எப்படி ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்துக்கோங்க. தென் இதில் வந்து சைடில் சின்ன ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அதில் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை இன்சர்ட் பண்ணுறோம். 2 கேப்லேயுமே அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த டூத் பிக்ஸை நம்ம கட் பண்ணிக்கிறோம். இது எதுக்குன்னா அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. தென் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வந்து இந்த மாதிரி கிராஸில் வச்சுட்டு சென்டரில் வச்சு இந்த காம்பஸால் ஹோல் போட்டுக்கிறோம். இந்த டூத் பிக்கை வச்சு அங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லேயுமே இது மாதிரி ஹோல் போட்டுக்கிட்டு கிராஸில் காம்பஸ் வச்சு ஹோல் போடலாம். இல்லைனா உங்கள்கிட்ட வந்து ட்ரில்லிங் மிஷின் இருந்தால் அதை வச்சு ஹோல் பண்ணலாம். நான் காம்பஸை வச்சு தான் ஹோல் போட்டிருக்கேன். அந்த கார்னர்ஸில் இது மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டு டூத் பிக்ஸை வச்சு சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதோ நம்ம ரோபோட்டிக் ஆர்ம் ரெடி. இதை வச்சு டிஸ்டன்ஸில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கலாம். பாருங்கள், இது வந்து தூரமாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரோபோட்டிக் ஆர்ம் கை மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இது. பார்க்கறதுக்கு சிசர் மாதிரியே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம ஹோல்ட் பண்ணலாம், எடுக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.